जानकीकान्तस्मरणं जय जय राम राम राजा रामचंद्रमूर्ति की जय. ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 51வது சர்க்கம் பார்க்க போகிறோம். இந்த சர்க்கத்தில் விஸ்வாமித்திரரோட வரலாறு பற்றி பார்க்க போகிறோம். ஏக பஞ்சாஷ சர்க்கக. ஸ்லோகம் 1. तस्य तद्वचनं श्रुत्वा विश्वामित्रस्य धीमतः हृष्टरोमो महातेजा शतानन्दो महातपः. மகாமேதவியான விஸ்வாமித்திரரின் பேச்சை கேட்ட பேராற்றல் படித்த பெருந்தவசியான சதானந்தருக்கு மயிர்கூச்சல் உண்டாயிற்று. ஸ்லோகம் 2. गौतमस्य सुतो ज्येष्ठस्तपसाध्योतिदप्रभः रामसन्दर्शनादेव परं विस्मयमागतः. கௌதமருடைய மூத்த குமாரரான அவர் கடுமையாக தவம் செய்து மிக்க ஒளியுடன் விளங்கினார். ராமனை பார்த்ததாலேயே மிகவும் சந்தோஷம் அடைந்தார். ஸ்லோகம் 3. சதோ நிஷன்னோ சம்பிரேக்ஷ்ய சுகாசீனோ நிருபாத்மஜோ சதானந்தோ முனிஸ்ரேஷ்டம் விஸ்வாமித்ரம் அதாப்ரவீதோ. அரசகுமாரர்கள் இருவரும் சௌகரியமாக உட்கார்ந்து விட்டதை பார்த்து முனி புங்கவர் விஸ்வாமித்திரரிடம் சதானந்தர் கூறினார். ஸ்லோகம் 4. அபிதே முனி ஷார்தூல மம மாதா யசஸ்வினி தர்ஷிதா ராஜபுத்ராய தபோதீர்க்கம் உபாகதா. முனிவர் முதல்வரே, புகழ்மிக்கவரும் நீண்ட காலமாக தவத்தில் ஈடுபட்டிருந்தவருமான என் அன்னையை அரசகுமாரனுக்கு காட்டினீர்களா? ஸ்லோகம் 5. அபிராமே மகா தேஜா மம மாதா யசஸ்வினி வன்யே ரூபாஹரத் பூஜாம் பூஜார்கே சர்வதேகினாம். மனித சரீரம் எடுத்த எல்லோராலும் பூஜிக்கத்தக்க ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை மகா தேஜஸ்வினியும் புகழ்மிக்கவருமான என் தாயார் காட்டில் கிடைக்கும் காய்கனி புஷ்பங்களால் உபசரித்தாரா? ஸ்லோகம் 6. அபிராமாய கதிதம் யதாவிருத்தம் புராதனம் மம மாதுர்மகா தேஜோ தைவேன துரனுஷ்டிதம். முன்னர் ஒரு காலத்தில் என் அன்னைக்கு ஆற்றல் மிக்கவனான தேவராஜனால், அதாவது இந்திரனால் இழைக்கப்பட்ட அநீதியை பற்றிய உண்மையை ராமனிடம் கூறினீர்களா? ஸ்லோகம் 7. अपि कौशिक भद्रं ते गुरुना मम संगता माता मम मुनिश्रेष्ठ ராமசந்தர்ஷனாதிதக. கௌஷிகரே, ராமனை தரிசித்ததால் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு பரிசுத்தமாகிவிட்ட என் அன்னை என் தந்தையுடன் சேர்ந்து விட்டாரா? ஸ்லோகம் 8. அபிமே குருனா ராம பூஜித குஷிகாத்மஜ இஹாகதோ மகா தேஜாக பூஜாம் பிராப்தோ மகாத்மனக. என் அருமை தந்தையார் ராமனை பூஜித்தாரா? ஸ்ரீராமன் என் தந்தையின் உபசாரங்களை ஏற்றுக்கொண்டுதானே இங்கே வந்திருக்கிறார். ஸ்லோகம் 9. அபிஷாந்தேன மனசா குருர்மே குஷிகாத்மஜ இஹாகதேன ராமேன பிரியதேன அபிவாதிதக. கௌஷிகரே, எங்கள் தகப்பனாரின் தபோவனத்திற்கு வந்து என் பெற்றோரின் உபசாரங்களை ஏற்றுக்கொண்ட ஸ்ரீராமன் மகிழ்ச்சியடைந்த மனத்துடன் என் தந்தைக்கு நமஸ்காரம் செய்தாரா? ஸ்லோகம் 10. தஸ்ருத்வா வச்சனம் தஸ்ய விஸ்வாமித்ரோ மகாமுனிகி பிரத்யுவாச்ச சதானந்தம் வாக்கியஞ்சோ வாக்கிய கோவிதம். சதானந்தருடைய உரையை கேட்டு பேச்சில் வல்லவரான விஸ்வாமித்திரர் பதில் கூறினார். ஸ்லோகம் 11. நாதிக்ராந்தம் முனி ஸ்ரேஷ்ட யத் கர்த்தவ்யம் கிருதம் மயா சங்கதா முனினா பத்னி பார்கவேனேய ரேணுகா. முனிவரே, எந்த சட்டமும் மீறப்படவில்லை. எது செய்ய வேண்டியதோ அதை நான் செய்தேன்.
முன்பு ஜமதக்னியுடன் ரேணுகா தேவி சேர்ந்ததைப் போல கௌதமருடன் அகலிகை சேர்ந்து விட்டாள். ஸ்லோகம் 12. தஸ்ருத்வா வசனம் தஸ்ய விஸ்வாமித்ரஸ்ய தீமதः சதானந்தோ மகாதேஜா ராமம் வசனம் அப்ரவீதோ. பேரறிவாளரான விஸ்வாமித்திரரின் பதிலை கேட்டதும் சதானந்தர் ராமனிடம் கூறினார். ஸ்லோகம் 13. ஸ்வாகதம் தே நரஸ்ரேஷ்ட திஷ்டயா பிராப்தோசி ராகவ விஸ்வாமித்ரம் புரஸ்கிருத்ய மகர்ஷிம் அபராஜிதம். வரவேண்டும் ராமனே, வரவேண்டும். மாமுனிவரும் வெல்ல முடியாதவருமான விஸ்வாமித்திரரை முன்னிட்டு கொண்டு இங்கே வந்திருக்கிறாயே, அது எங்கள் பாக்கியம். ஸ்லோகம் 14. அச்சிந்திய கர்ம தபசா பிரம்மர்ஷிரதுல பிரபஹ விஸ்வாமித்ரோ மகாதேஜா வேட்ஸ்யேனம் பரமாம் கதிம். விஸ்வாமித்திரருடைய செயல்திறன் சிந்தித்து பார்க்க முடியாதது. தவம் செய்து பிரம்ம ரிஷி ஆனவர், எல்லையில்லா ஆற்றல் உடையவர், ஆன்மபலம் மிக்கவர், உலகனைத்தையும் காப்பாற்றக்கூடியவர் இவர் என்று அறிந்து கொள்வாய். ஸ்லோகம் 15. நாஸ்தி தன்யதரோ ராம த்வத்தோன்யோ புவி கஷ்யன கோப்தா குஷிக புத்ரஸ்தே ஏன தப்தம் மகத்தபக. ராமா, இம்மண்ணுலகில் உன்னை காட்டிலும் பாக்கியசாலி வேறொருவனும் இல்லவே இல்லை. ஏனென்றால் உன்னை பாதுகாத்து கொண்டிருப்பவர் வெகு காலம் கடுமையான தவம் செய்து பிரம்ம ரிஷியான குஷிகபுத்திரர். ஸ்லோகம் 16. ஸ்ரூயதாம் சாபிதாஸ்யாமி கௌஷிகஸ்ய மகாத்மனக யதா பலம் யதா விருத்தம் தன்மே நிகதத ஸ்ருணு. மகாத்மா கௌஷிகருடைய வரலாற்றை சொல்லப் போகிறேன் கேள். அவருடைய ஆற்றல் சிறப்பான செயல்பாடுகள் பற்றி நான் கூறுவதை கேள். ஸ்லோகம் 17. ராஜா சீதேஷ தர்மாத்மா தீர்காலம் அரிந்தமக தர்மண்ய கிருத வித்யஸ்ய பிரஜானாம் ச ஹிதே ரதக. தர்மாத்மாவான இவர் நீண்ட காலம் மன்னராக ஆட்சி செய்தவர், எதிரிகளை அடக்குபவர், அறம் அறிந்தவர், மெத்த படித்தவர், பொதுமக்களின் நலனில் கண்ணும் கருத்துமாக இருந்தவர். ஸ்லோகம் 18. பிரஜாபதி சுதாசீத் குஷோ நாம மஹீபதிஹி குஷஸ்ய புத்ரோ பலவான் குஷனாபர் சுதார்மிகக. பிரஜாபதிக்கு குஷன் என்ற பெயருடைய ஒரு மன்னர் மகனாக இருந்தார். குஷனுடைய மைந்தன் பலவானும் தர்மத்தை விட்டு சிறிதும் அகலாதவரான குஷனாபன். ஸ்லோகம் 19. குஷனாபல் சுதஸ்வாசித் காதிரித்யேவ விஸ்ருதக காதே புத்ரோ மகாதேஜா விஸ்வாமித்ரோ மகாமுனிஹி. குஷனாபனுடைய மைந்தன் காதி என்று புகழ் பெற்றவர். காதியின் புதல்வர் மாமுனிவரான விஸ்வாமித்திரர். ஸ்லோகம் 20. விஸ்வாமித்ரோ மகாதேஜா பாலயாமாச மேதினிம் பகுவர்ஷ சகஸ்ராணி ராஜா ராஜ்யமகாரயதோ. பேராற்றலுடைய விஸ்வாமித்திரர் இந்த நாட்டை பரிபாலித்தார். அநேக ஆயிரம் ஆண்டுகள் மன்னராக வீற்றிருந்து ஆட்சி புரிந்தார். ஸ்லோகம் 21. கதாச்சித்து மகாதேஜா யோஜயித்வா வருதினீம் ஆக்ஷோஹினி பரிவ்ருத பரிசக்ரம மேதினீம். ஒருமுறை அவர் அக்ஷோகினி கணக்கில் 4 வகை சேனைகளையும் கூட்டிக் கொண்டு உலகத்தை சுற்றி வந்தார். ஸ்லோகம் 22, 23. நகராணி ச ராஷ்டிராணி சரிதஷ ததா கிரீன் ஆஷ்ரமான் கிரமஷோ ராம விசரண்ணா ஜகாமஹ வசிஷ்டாஸ்ரம பதம் நானாவிருக்ஷ சமாகுலம் நானாமிருகண கீர்ணம் சித்தச்சாரண சேவிதம். பல நகரங்கள், நிலப்பகுதிகள், நதிகள், மலைகள், ஆசிரமங்கள் ஆகியவற்றை வரிசையாக சுற்றி பார்த்து கொண்டு வரும்போது பல வகை மரங்கள் நிறைந்ததும் பல வகையான விலங்குகள் ஓடி திரிவதும் சித்த சாரணர்கள் வந்து போவதுமான வசிஷ்டருடைய
புண்ணிய ஆசிரமத்தை சென்றடைந்தார். ஸ்லோகம் 24. தேவதானவ கந்தர்வை கிண்ணரைருபசோபிதம் பிரசாந்த ஹரிணா கீர்ணம் த்விஜசங்க நிஷேவிதம். தேவ தானவ கந்தர்வ கிண்ணரர் ஆகியோரின் கூட்டங்களால் அந்த ஆசிரமம் ஒளி மிகுந்து விளங்கியது. துள்ளித் திரியும் ஆண்கள் கூட அங்கே சலசலப்பில்லாமல் திரிந்தன. இரு பிறப்பாளர்கள் பலர் அங்கே வசித்துக் கொண்டிருந்தார்கள். ஸ்லோகம் 25. பிரம்மர்ஷிகண சங்கீர்ணம் தேவர்ஷிகண சேவிதம் தபஷரண சம்சித்தைஹி அக்னிகல்பை மகாத்மபிஹி. தவம் செய்து சித்தி பெற்று அக்னியைப் போல் ஒளி வீசும் மகாத்மாக்களான பிரம்ம ரிஷிகளும் தேவ ரிஷிகளும் அங்கே இருந்தார்கள். ஸ்லோகம் 26, 27. அபக்ஷேர்வாயு பக்ஷைஷ ஷீர்ணபர்ணாஷனைஸ்ததா பலமூலாஷனைர்தாந்தே ஜிதரோஷே ஜிதேந்திரியக ऋषिभिर्वालकिल्यैष जपहोम परायणैः अन्यैर्वैकानसैश्चैव சமந்தாதுபசோபிதம். தண்ணீரை மட்டுமே அருந்துபவர்கள், காற்றை மட்டுமே புசிப்பவர்கள், காய்ந்து போன சருகுகளையே உணவாக கொள்பவர்கள், பழம் கிழங்கு மட்டுமே உணவாக கொள்பவர்கள், புலன்களை வென்றவர்கள், கோபத்தை கட்டுப்படுத்தியவர்கள், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தியவர்கள் ஆகிய முனிவர்களும் வாழக்கில்யர்களும் ஜபஹோமங்களில் முழுமையாக ஈடுபட்டிருந்தவர்களும் மற்றும் வைகானசர்களும் அங்கே சூழ்ந்திருந்து அழகு கூட்டினார்கள். ஸ்லோகம் 28. வசிஷ்டஸ் ஆஸ்ரம பதம் பிரம்மலோகமிவாபரம் ததர்ஷ ஜெயதாம் ஸ்ரேஷ்டோ விஸ்வாமித்ரோ மகாபலக. இன்னொரு பிரம்மலோகம் போல் மிக சிறப்பாக விளங்கிய வசிஷ்டருடைய ஆசிரமத்தை மகாபலசாலியும் வெற்றி வீரருமான மன்னர் விஸ்வாமித்திரர் பார்த்தார். இவ்வாறாக பாலகாண்டத்தின் 51வது சர்க்கம் முடிவடைகிறது. ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய்.